அந்த காலத்திலேயே விமன் எம்பவர்மெண்ட் யாருன்னா நம்ம பார்வதி அம்மா அர்த்தநாரி எனக்கு 50% இடம் கொடுன்னு. ஸோ ஐ சி திஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஒரு விமன் அவளுக்கு அவளுக்கு நம்மளுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவள் வீட்டில் அவள் 5 பேரை தயார் பண்ணுவாள். ஏன்னா அவள் அம்மாவுக்கு அவளுக்கு 5 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ அப்பா கம்மியாக படிச்சிருந்தா கூட அம்மா நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மா வீட்டு வேலையும் செய்யும், வேலைக்கும் போவாங்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க, டாட்டர் இன்லாவாக இருப்பாங்க. இவ்வளோவையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு அந்த குழந்தைகளையும் கவனித்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த எஜுகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே அந்த அம்மாவோட அந்த பியூட்டி தான். பிறந்த உடனே முதல் இனிமையான மழலை சொல் அப்படின்னா அம்மா, அத்தை அப்படின்னு சொல்கிறது ஹிஸ்டாரிக்கலாக அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயே நம்ம பார்க்குறோம் சக்தியோட பிரபாவம் இந்த உலகத்தையும் தாண்டினது. ஏன்னா மதர் நேச்சர்னு சொல்கிறோம், ஃபாதர் நேச்சர்னு வி நெவர் செட். மதர் நேச்சர், மதர் எர்த், பாரத் மாதா, ஜெய் பாரத் மாதா கி, வந்தே மாதரம் சொல்லியிருக்கோம் நம்ம.